தமிழக அரசியல் களம் இப்போ ஒரு பெரிய ஏலம் நடக்கிற மாதிரி பரபரப்பா இருக்குங்க. கோடிக்கணக்கான பெண்களுக்கு ஒரு பெரிய பணப்பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா, அந்த பரிசை யார் குடுக்க போறாங்கங்கிறது தான் இப்போ இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. ஆமா, அப்படியும் சொல்லலாம். 2026 தேர்தல் முடிவு என்ன வேணா இருக்கட்டும், ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ஒரு சூப்பரான மெசேஜ் வரப்போகுது. அது என்ன, எவ்வளவுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. 2500 ரூபாய். இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லா விவாதங்களுக்கும் மையமா இருக்கிறது இந்த தொகைதான். ஒவ்வொரு கட்சியும் இந்த தொகையை எப்படி வாக்குறுதியா கொடுக்கறாங்க, யார் என்ன சொல்றாங்கன்னு இப்போ நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த நிதி உதவி வாக்குறுதி போட்டியில பாத்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டி நடக்குது. களத்துல இருக்கிற அந்த முக்கிய கட்சிகள் யாரு, அவங்களோட ஆஃபர்ஸ் என்ன, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க. திமுக ஏற்கனவே குடுக்கற தொகைய 2000 ஏத்துறோம்னு சொல்றாங்க. அதுக்கு போட்டியா அதிமுகவும் நாங்களும் 2000 தரோன்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா புதுசா வந்த தவெகா ஒரு படி மேல போய் 2500ன்னு சொல்லி மொத்த கேமே மாத்திருச்சு. முதல்ல ஆளுங்கட்சியான திமுகவை பார்க்கலாம். அவங்க இப்ப கொடுத்துட்டு இருக்கிற அந்த 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தையே டபுள் ஆக்கி 2000 ரூபாயா தரோன்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, எங்க கிட்ட ஆல்ரெடி லிஸ்ட் ரெடியா இருக்கு, வந்ததும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோன்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. இதுக்கு அதிமுகவோட பதில் என்ன தெரியுமா? அவங்க ஒரு படி மேல போயிருக்காங்க. அவங்களோட குலவிளக்கு திட்டத்துல தகுதி அது இதுன்னு எந்த கண்டிஷனும் இல்லாம ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாசம் 2000 ரூபாய் தரோன்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கு. இப்போதான் அசலான ட்விஸ்ட் வருது. இந்த 2 பெரிய கட்சிகளும் இப்படி போட்டி போட்டுட்டு இருக்கும்போது, நடிகர் விஜய் அவரோட தமிழக வெற்றிக் கழகம் மூலமா ஒரு மெகா பாம் தூக்கி போட்டிருக்கார். அவரோட மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ ஆட்சிக்கு வந்தா மாசம் 2500 ரூபாய் தரோன்னு அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு மத்த 2 கட்சிகளையும் உண்மையிலேயே ஒரு உலுக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். சரி, ஒரு கேள்வி வரலாம். ஏன் எல்லா கட்சிகளும் இப்படி பெண்களை குறிவச்சு இவ்ளோ பெரிய தொகையை அள்ளி வீசுறாங்க? அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான காரணம் இருக்கு. அதுதான் பெண்களோட வாக்கு வங்கி. இப்போ இந்த நம்பர்ஸ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேர்தல் ஆணையத்தோட லேட்டஸ்ட் லிஸ்ட் படி தமிழ்நாட்டுல ஆண்களை விட பெண்களோட ஓட்டு தான் இப்போ அதிகம். கிட்டத்தட்ட 2,89,00,000 பெண் வாக்காளர்கள். ஆண்களை விட பல லட்சம் பேர் அதிகம். அப்போ கணக்கு ரொம்ப சிம்பிள் இல்லையா? அரசியல் ஆய்வாளர்கள் சொல்ற மாதிரி யாரு பெண்களோட ஓட்டு அள்ளுறாங்களோ அவங்க கையில தான் கோட்டை. அதனாலதான் இந்த பண உதவி திட்டங்கள் எல்லாம் நேரா பெண்களை டார்கெட் பண்ணி வருது. ஓகே, இப்போ கட்சிகள் போட்டி போடட்டும், வாக்குறுதி கொடுக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நமக்கு, குறிப்பா பெண்களுக்கு இதனால என்ன நிச்சயம் கிடைக்க போகுது? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சாலும் சரி, ஜூன் இல்லனா ஜூலை மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மினிமம் 2000 ரூபாய் வந்து சேர்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். இப்போ கேள்வி என்னன்னா, அது 2000 இருக்குமா இல்ல 2500 இருக்குமாங்கிறது தான். கடைசியா நம்ம மனசுல எழற ஒரே கேள்வி இதுதான். இந்த மாதிரி பணப்பரிசு அறிவிப்புகள் மட்டுமே ஒரு தேர்தலோட வெற்றியை தீர்மானிச்சிடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?